சென்னை மத்திய தொடருந்து நிலையம் என்பது இந்தியாவின் முக்கியமான மற்றும் பெரிய தொடருந்து நிலையங்களுள் ஒன்றாகும். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் 1873 இல் திறக்கப்பட்டது. 4 தளங்கள் மட்டுமே இருந்தன. முந்தைய பெயர்கள் மெட்ராஸ் சென்ட்ரல் 1873 முதல் 1996 வரை. சென்னை சென்ட்ரல் 1996 முதல் 2019 வரை. ஏப்ரல் 5 2019 அன்று இந்த நிலையம் அதிகாரப்பூர்வமாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம். ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் என மறுபெயரிடப்பட்டது. இந்த பெயர் தற்போது இந்தியாவின் நீளமான பெயராகவும் உலகின் இரண்டாவது நீளமான ரயில் நிலைய பெயராகவும் உள்ளது. கட்டிடக்கலைஞர் ஜார்ஜ் ஹார்டிங்கால் வடிவமைக்கப்பட்ட நூற்றாண்டு பழமையான ரயில் நிலைய கட்டிடம் சென்னையில் உள்ள முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். இந்த நிலையம் சென்னை புறநகர் இரயில்வே அமைப்பின் முக்கிய மையமாகவும் உள்ளது. இது தெற்கு ரயில்வேயின் தற்போதைய தலைமையகம் மற்றும் ரிப்பன் கட்டிடத்தை ஒட்டி அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 5,50,000 பயணிகள் டெர்மினஸை பயன்படுத்துகின்றனர். இது தென்னிந்தியாவின் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையமாக அமைகிறது. சென்னை எழும்பூர் மற்றும் கோயம்புத்தூர் சந்திப்புகளுடன் இணைந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம். ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் தெற்கு ரயில்வேயின் மிகவும் இலாபகரமான நிலையங்களில் ஒன்றாகும். இந்திய ரயில்வேயால் 2007 இல் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி புரட்சித் தலைவர் டாக்டர் எம். ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் மற்றும் செகந்திராபாத் சந்திப்பு ஆகியவை தூய்மைக்காக அதிகபட்சமாக 300க்கு 183 புள்ளிகள் வழங்கப்பட்டன. இது நாட்டிலேயே மிக உயர்ந்ததாகும். 1922ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மற்றும் தெற்கு மகரட்டா இரயில்வேயின் தலைமையகம் முன்னாள் மெட்ராஸ் இரயில்வே மற்றும் இப்போது தெற்கு இரயில்வே என்று அழைக்கப்படுகிறது. கட்டப்பட்ட பிறகு நிலையத்தின் நிலை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தென்னிந்திய ரயில்வே நிறுவனத்தின் ஒரு பகுதியாக 1922ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மற்றும் தெற்கு மகரட்டா இரயில்வேயின் தலைமையகம் முன்னாள் மெட்ராஸ் இரயில்வே மற்றும் இப்போது தெற்கு இரயில்வே என்று அழைக்கப்படுகிறது. கட்டப்பட்ட பிறகு நிலையத்தின் நிலை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தென்னிந்திய ரயில்வே நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மெட்ராஸ் சென்ட்ரல் இருந்தது. இந்த நிறுவனம் 1890 இல் நிறுவப்பட்டது மற்றும் ஆரம்பத்தில் திருச்சினோபோலியை தலைமையிடமாக கொண்டது. எழும்பூர் ரயில் நிலையம் 1908 இல் அதன் வடக்கு முனையமாக மாற்றப்பட்டது. பின்னர் அது மதுரைக்கும் பின்னர் சென்னை சென்ட்ரலுக்கும் மாற்றப்பட்டது. எழும்பூர் ரயில் நிலையம் திறக்கப்பட்டவுடன் முதலில் சென்னை சென்ட்ரலையும் எழும்பூரையும் இணைக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டது. அது பின்னர் கைவிடப்பட்டது. நிறுவனம் 1931ஆம் ஆண்டு மே மாதம் முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் பிரிவில் சென்னை நகரத்திற்கு புறநகர் மின்சார ரயில் சேவையை இயக்கியது. 1959 இல் நிலையத்தில் கூடுதல் மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி வரையிலான பகுதி மின்மயமாக்கப்பட்ட போது ரயில் நிலையத்தில் உள்ள பாதைகளின் மின்மயமாக்கல் தொடங்கியது. சென்னை சென்ட்ரல் என்று அறியப்பட்டது. அதிகரித்து வரும் பயணிகளின் நடமாட்டம் காரணமாக பிரதான கட்டிடம் 1998 இல் அசல் கட்டிடக்கலையுடன் மேற்கு பகுதியில் ஒரு புதிய கட்டிடத்துடன் விரிவாக்கப்பட்டது. பிரதான கட்டிடத்தின் இந்த நகலுக்கு பிறகு நிலையத்தில் 12 தளங்கள் இருந்தன. சென்னை புறநகர் இரயில்வே அமைப்பிற்காக 3 தனித்தனி நடைமேடைகளுடன் பல அடுக்குகள் கொண்ட மூர் மார்க்கெட் வளாகம் பிரத்யேக டெர்மினஸாக மாற்றப்பட்டபோது நிலையத்தின் கொள்ளளவு மேலும் அதிகரிக்கப்பட்டது. 1990களில் IRCTC உருவாக்கப்பட்ட போது மட்டு ஸ்டால்கள் வந்து உணவு பிளாசாக்கள் அமைக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டில் கட்டிடங்கள் வெளிர் பழுப்பு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டன. ஆனால் சென்னை குடிமக்களின் பிரச்சாரத்தின் கருத்துக்களுடன் ஒத்துப்போகவும் பழைய ஏக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் அவை அவற்றின் அசல் செங்கல் சிவப்பு நிறத்தில் மீண்டும் பூசப்பட்டன. இந்தியாவில் இணைய வரைபடத்தில் இடம்பெற்ற முதல் நிலையம் இதுவாகும். போக்குவரத்து சராசரியாக தினமும் 89 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் 12 ரயில் நிலையங்களில் 24 பெட்டிகள் உள்ளன. நிலையத்தின் புறநகர் முனையத்தில் உள்ள 5 நடைமேடைகளால் கையாளப்படும் 857 புறநகர் ரயில்கள் தவிர சுமார் 86 ஜோடி அஞ்சல் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உட்பட தினமும் சுமார் 400 ரயில்கள் நிலையத்திற்கு வந்து புறப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் சுமார் 4 லட்சம் பயணிகள் டெர்மினஸை பயன்படுத்துகின்றனர். மேலும் 20,000 பார்வையாளர்கள் அவர்களை பார்க்கவோ அல்லது அவற்றை பெறவோ அவர்களுடன் வருகிறார்கள். 659 கோடியே 2,14,293 ரூபாய் $83 மில்லியன் வருவாயை எட்டி 2012 முதல் 2013 வரை இல் வருவாயில் முதலிடத்தில் உள்ளது. தெற்கு ரயில்வே
ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சுமார் 1,80,000 பயணிகள் ஸ்டேஷனில் இருக்க வாய்ப்புள்ளது. 2015 முதல் 16 வரை பிரதான நிலையம் மட்டும் புறநகர் நிலையத்தை தவிர்த்து சராசரியாக ஒரு நாளைக்கு 95,560 பயணிகளை கொண்டுள்ளது. அதே காலகட்டத்தில் பயணிகளின் வருவாய் 8,947 ரூபாய் 40 பைசா மில்லியன். இந்த நிலையம் ஒரு நாளைக்கு 491 ரயில்களை நிர்வகிக்கிறது. அடுத்த 40 ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு பிரதான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை 6,50,000 ஆக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. டெர்மினஸ் போக்குவரத்து சிக்கல்களையும் எதிர்கொள்கிறது. பெரும்பாலும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பிற்கு சரியான நேரத்தில் வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் இஎம்யூ சேவைகள் சென்னை சென்ட்ரலில் நடைமேடைகள் கிடைக்காததால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் காரணமாக கோடுகளை தடுப்பது தினசரி சவாலாக உள்ளது. சென்னை சென்ட்ரல் தான் முதல் இந்திய ரயில் நிலையம் 2013 இல் தொடங்கப்பட்ட வைஃபை இணைப்பு. சென்னை ரயில் நிலையத்தில் 2 சின்ன கோபுரங்களை கொண்டுள்ளது. இது சென்னையின் அடையாளமாக கருதப்படுகிறது. பெரிய காத்திருப்பு பகுதி 50 பேர் அமரக்கூடிய குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை கொண்ட இந்தியாவின் ஒரே ரயில் நிலையம் சென்னை ரயில் நிலையம் ஆகும். மருத்துவ மையம் ரயில் பயணிகளுக்கு அவசர மருத்துவ உதவியை வழங்கும் பிரத்யேக மருத்துவ மையம் சென்னை ரயில் நிலையத்தில் உள்ளது. ஏடிஜி தொழில்நுட்பத்துடன் கூடியது. சென்னை ரயில் நிலையம் மேம்பட்ட சிக்னாலிங் அமைப்பை கொண்டுள்ளது மற்றும் ரயில்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக செயல்படும் தானியங்கி ரயில் பாதுகாப்புடன் பொருத்தப்பட்டுள்ளது. உணவு நீதிமன்றம் சென்னை ரயில் நிலையத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு வகையான உணவு வகைகளை வழங்கும் ஒரு பெரிய உணவு அரங்கம் உள்ளது. சென்னை ரயில் நிலையம் ISO 14001 முதல் 2015 சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு EMS சான்றிதழ் பெற்ற முதல் இந்திய ரயில் நிலையம் ஆகும். வாகன நிறுத்துமிடம் இந்த நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளது. தரமான கார் பார்க்கிங்கில் தினமும் சுமார் 1000 கார்கள் நிறுத்தப்படுகின்றன. மார்ச் 2008 முதல் வழக்கமான கார் பார்க்கிங்கிற்கு கூடுதலாக 80 கார்களுக்கான பிரீமியம் கார் பார்க்கிங் வசதி இந்த நிலையத்தில் செயல்பட்டு வருகிறது. மூர் மார்க்கெட் முன்பதிவு வளாகத்திற்கும் நிலையத்தின் பிரதான கட்டிடத்திற்கும் இடையில் சிமெண்ட் கான்கிரீட் பாதையான பிரீமியம் பார்க்கிங் அமைந்துள்ளது. இருப்பினும் XOLOHIO ஸ்டேஷன் இன்னும் பார்க்கிங் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. இந்த நிலையத்திற்கு தினமும் சுமார் 3000 டாக்சிகள் வந்து செல்கின்றன. சேவைகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தென்னிந்தியாவில் உள்ள உள்நாட்டு மற்றும் கடல் மீன்களை ரயில்கள் மூலம் அனுப்பும் முக்கிய இடமாகும். டெர்மினஸ் கேரளாவுக்கு அனுப்பப்படும் காசிமேடு மற்றும் மீன்களையும் மேற்கு கடற்கரையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்படும். 2012ஆம் ஆண்டு நிலவரப்படி சராசரியாக டெர்மினஸ் 200 பெட்டிகள் கொண்ட மீன்களை கையாளுகிறது. ஒவ்வொன்றும் 50 கிலோகிராம் 110 LB முதல் 70 கிலோகிராம் 150 LB 150 பவுண்டு நுகர்வு மீன்களை கொண்டுள்ளது. இந்த நிலையத்தில் தினமும் 5000 தபால் பைகள் கையாளப்படுகின்றன.